வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு வெரைட்டி ஆஃப் தோசை தான். என்னென்னு கேட்டீங்கன்னா, குட்டி குட்டி தோசையாக ஜீனி தோசைன்னு ஒன்று உண்டு. குழந்தைகளுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சாயங்கால வேளையில் வந்தானா அவளுக்கு நீங்கள் அதை வந்து டிஃபனாக பண்ணி கொடுத்தெல்லாம் கூட ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு போயிடுவாள். ஸோ எனிஹோ குழந்தைகளுக்கு தோசைனாலே பிடிக்கும். தோசை பிடிக்காத குழந்தையிலே இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசையாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹாப்பியாக சாப்பிட்ருவா எல்லோரும். ஸோ நம்ம இப்போ ஆர்டினரி தோசை மாவு ஆற்றுல அரைச்சி வச்சுருக்கிறது இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்மெண்ட் ஆகி ரெடியாக இருக்குது. இதில் ஒரு 1/4 கப்பு ரவா, ஒரு 1/4 கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன், ஒரு 1/4 கப் தண்ணி விடுறேன். மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், இதுக்கு மட்டும்தான் தேவையான உப்பு. ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன், அவ்வளோதான். இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும், கொஞ்சம் கலர்டாக வரணும். ஒரு சைடு தான் நம்ம இதை வேக வைப்போம், இன்னொரு சைடில் ஃபுல்லாக நம்ம அந்த பண்ணுற இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நம்ம சீஸை திருகி போட்டு பன்னீர் போட்டு எல்லாம் பண்ணி சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் அது ஒரு சைடில் தான் இருக்கணுங்கிறச்சு. கொஞ்சம் திக்காக மாவு இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அது தீயாமல் ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரும் அது கலர். ஸோ நம்மளோட ஆற்றுல இருக்கிற தோசை மாவுலாம் நமக்கு அவ்வளோ இதுவாக வராது. நம்ம திருப்பினதும் உடனே மாறி போயிடும், அது கலர் மாறிடும். ஸோ அதுக்கோசரம் நம்ம இந்த ஒரு இதை நம்ம அடிஷ்னலாக சேர்த்துனோன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நாள் ஊறணும், இது அதனால தான் முன்னாடியே கலக்கி வச்சுட்றேன். ஒரு 1/2 hour இதை நம்ம இந்த மசாலா பண்ணுற வரைக்கும் இது ஊறட்டும். ஆக்சுவலி வந்து இந்த மசாலா அந்த தோசை மேலேயே போட்டு தான் பண்ணுவோம் அந்த ஜீனி தோசைக்கு. நம்மள்கிட்ட இருக்கிற தவாலாம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி கனமான பெரிய தவாவாக இருக்காது. இருக்கிறவா நீங்கள் அப்படியே பண்ணுங்க, இல்லாதவா வந்து நம்ம அதில் போட்டுட்டு அப்புறம் தோசை கிழிஞ்சு போய்ட்டு மம்மி எங்களுக்கு ரோல் பண்ணவே வரல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவேன். அதுக்கோசரம் உங்களுக்கு ஈஸியான வழியில் நான் இதை சொல்கிறேன். பேட்டர் ரெடி. இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் சுகரும் போடுவேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம், அது ஆப்ஷனல். போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இதுவாக வரும், அவ்வளோதான். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விடுறேன். ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணுது, இதே மாதிரி கோஸ் பொடி பொடியாக கட் பண்ணுது. ஸோ இது காயெல்லாமும் இருக்குங்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு. கேப்சிகம் ஒரு 1/2, தக்காளி 1, ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தோசை மாயிலேயே போட்டுட்டு அப்படியே வதக்கி அப்படியே அது மேலே சீஸு அண்ட் பன்னீர் எல்லாத்தையும் திருகி போட்டு பண்ணுவாள். நம்ம அப்படி பண்ணோன்னா அது எங்கேயாவது தோசை கிழிஞ்சு விட்டுனா கஷ்டம் இல்லையா? அதனால் இப்படி வதக்கிட்டும் அது மேலே சேருங்கோ, தப்பு கிடையாது. அடுப்புனா பெருசாகவே இருக்கட்டும், சின்னதாக வச்சுக்கோண்டா. ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன் பாருங்க, பெருசாக அடுப்பை வச்சு பண்ணுங்க. ஒன்று காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ரெட் சில்லி சாஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து இந்த ஷேஷ்வான் சாஸ் ஆர் சட்னி சொல்லுவாள், அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன், இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுருவோம். ஸோ இந்த சாஸில் எல்லாமே உப்பு இருக்கும், அதனால தான் உப்பு கம்மியாக போட்டேன், ஒரு சின்ன பிஞ்ச் போட்டேன். எனிஹோ தவிர நம்ம சீஸ் வேறு திருக்கி போட போகிறோம், சீஸில் வேறு சால்ட் இருக்கும், சால்ட் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க.
நல்லா வதக்கிடுங்க. டொமேட்டோலாம் நல்லா வதங்கிடணும். வெங்காயத்தாள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நல்லா வதங்கிடுத்து தெரியறது இல்லையா உங்களுக்கு? இப்போ இதை ஈஸியாக நீங்கள் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கொத்தமல்லி நல்லா ரெடி ஆகிடுத்து. இது ஆறட்டும். தோசை தவா வைக்கலாம். தவா நல்லா சூடாட்டும். கல் சூடாகிடுத்து. மாவில் எந்த லம்ஸும் இல்லாமல், ஆனால் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும். மாவு ரொம்ப லூஸாக இருந்தாலும் சரியாக வராது. இது ஆல்ரெடி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கோம். சின்னதாக கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். ஆர் இந்த பட்டர் வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் ஆயிலே எடுத்துக்கிறோன்னா அப் டு யூ, உங்கள் சௌகரியம். பட் இது போட்டு பண்ணினேன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலாவை எடுத்து வச்சுட்டு அடுப்பு சின்னதாகவே வச்சுக்கோங்க, பெருசு பண்ண வேண்டாம். இதில் உங்களுக்கு இதுக்கு மேலே மசாலா எதாவது வேணும்னா நீங்கள் கரம் மசாலா பொடி எதாவது போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்க. நான் எதுவும் போட மாட்டேன். இப்படியே இந்த சாஸோட ஸ்மெல்லோடலாம் இருக்கும், அது அவ்வளோதான். ஸோ பன்னீர் போட்டோம். சீஸ் போடலாம். மேலே கொஞ்சம் ஆனியன், இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட இது, கொஞ்சம் கொத்தமல்லி. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த தோசை. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுது எல்லாமே. இது ப்ரெசன்டேஷன் போது இது தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் சீஸ் திருகி போட்டேன்னா அழகாக இருக்கும். கடகடன்னு சாப்பிட்ரும் குழந்தைகளும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க, ஜோராக இருக்குது தோசை. ஸோ இந்த எபிசோட் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.